சொல்ல வேண்டும். நான் கூப்பிட்ட தோழர்கள், கோபி தோழர் எனக்கு ஒரு 25 ஆண்டுகளாக அவர் என்ன செய்கிறாரு, என்ன ஒரு திரைப்பட இயக்குனர்ன்றதை கடந்து வேற கோபின்றவர் ஒரு இயங்குகிற ஒரு சக்தியாக இந்த சமூகத்தில் இருக்கு. அவரை நான் அப்படி தான் பார்த்தேன். ஆண்டுக்கு ஒரு 200 மாணவர்களை கொண்டு போய் அரசு கல்லூரியில் சேர்க்கறது அவருடைய வேலையாக இருக்கும். இது அவர் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து செய்கிறது. எங்கே மக்கள் பிரச்சனைனாலும் அங்கே கோபி இருப்பார். இது எப்போவுமே அதில் கான்ட்ரவர்ஷியல் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சிக்கல்கள், இன்றைக்கி அவர் பேசிகிட்டு இருக்கிற அவர் பிரச்சனையாக இருக்கிற எல்லாவற்றிலும் கோபி நின்று இன்றைக்கி வந்து சமூகத்தில் அவரை பார்க்குறாங்கன்னா மற்றவங்களுடைய பிரச்சனையில் போய் நின்று தான் கோபி பிரச்சனையாக மாறி இருக்கிறார். அங்கே ஒரு இடத்துல அவங்க இடத்த மற்றவங்களுக்கு ரோடு போகிறதுக்கு தாரவாத்து கொடுக்குறாங்கன்னு போய் நின்று தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு வந்தார். இன்றைக்கி துப்புரவு தொழிலாளர்கள் விஷயத்தில் அவர் நின்று பேசின விஷயங்கள் தான் முக்கியமானதாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா சினிமா டைரக்டர்ஸும் இருக்கலாம், மிக சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் மக்கள் களத்தில் நின்று மக்களுக்காக இயக்குனர்ன்றது வேற, இது வேற இல்லை, இதுவும் என்னுடைய வேலை தான் என்று இயங்குகிற மனிதர்கள். அடுத்து தோழர் லெனின் பாரதி, அவரும் அதே தான். அவரும் ஒரு உழைக்கிற தேனி மாவட்டத்திலிருந்து வந்து இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை என்பது தமிழ் சினிமாவில் ஒரு தனித்துவமாக நிற்கிற ஒரு திரைப்படத்தை கொடுத்துட்டு ஒரு ஏலக்காய் சுமந்துட்டு வர ஒரு உதிரியான மக்களை பற்றிதான வரலாற்றை அவ்வளோ ஒரு முக்கியமான படத்தை கொடுத்துட்டு எங்கே எதுக்கு போனாலும் அவர் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படியான ஒரு தோழர் லெனின் பாரதி அவர்கள். நான் சும்மா தொலைபேசியில் தான் சொன்னேன் தோழர் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி தோழர் வந்தாங்க. தோழர் நிவேதிதா இந்த விஷயத்துக்கு வந்தது. ஆக்சுவலாக நான் அவங்கள வந்து வேறொரு விஷயத்துக்காக திட்டமிட்டு இப்போவும் அவங்க அதில் இருக்காங்க. என்னுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி அடுத்த மாதம் வருது, அதில் தான் அவங்கள கூப்பிட்றதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லை இந்த விஷயத்தை அவங்க பேசுனா சரியாக இருக்கும். ஆனால் அவங்க முதல்ல சொன்னாங்க, தோழர் யோசித்துங்க, நான் ஃபிக்ஷன் ஆள் கிடையாது, நான் ஒரு நான் ஃபிக்ஷன் ஆள் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை தோழர் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் உள்வாங்கி உங்களுக்கு பேசணும்னு தோன்றதை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். படிச்சுட்ட பிறகு அவங்க பேசின எந்த விஷயத்தையும் இங்கே பேசலை. அவங்க வேறொரு வேர்ஷன் என்கிட்ட அப்போ பேசினாங்க, இப்போ வேறொரு வேர்ஷன் பேசினாங்க. ரெண்டுமே மறுபடியும் இன்னும் இயங்கணும் அப்படின்ற விஷயத்தை எனக்கு சொன்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் தோழர் மால்கம் தோழர் அவர்கிட்டையும் நான் வந்து எழுத்தாளர் அழகிய பெரியவன் எண் கொடுத்து நான் பேசினேன். அவர் படிச்சுட்டு என் கூட உரையாடிட்டே இருந்தார், இந்த கேள்விகளை கேட்டே இருந்தார். இது நீங்கள் தானே, இந்த கவிதை நீங்கள் தானே, இந்த காதல் உங்கள் தானே, பயங்கரமாக வந்து அவர் என்ன இது பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ நிறைய விஷயங்களை பேசினார். அப்புறம் ஹரிசங்கர் இவங்க எல்லாருமே அவங்க பேசின விஷயங்கள். அப்புறம் இதை சபா சிலம்பரசன் உள்வாங்கி இந்த நாவலை பேசுனது எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நாவலை வெளியிட்டது 2 இயக்குனர்கள், இந்த நாவலை பெற்றுக்கொண்ட 2 பெண்கள் ஆசிரியர்கள். என்னுடைய வீட்டு பெண்கள் 2 பேருமே 2 ஆசிரியர்கள். 2 ஆசிரியர்கள், ஒரு ஆசிரியர் பேசினாரு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து இந்த நிகழ்ச்சியினுடைய முதுகெலும்பாக நின்று இதை வடிவமைச்சு நடத்திட்டு இருக்கிறவன் முத்தரசன், அவர் ஒரு ஆசிரியர். நண்பர்களே, இந்த 2 தகவல், இந்த 2 நாவலில் 2 விஷயம்தான். ஒன்று மரத்தியில் ஒரு ஆணவ படுகொலை தொடர்பான ஒரு விஷயம், இதில் வந்து துப்புரவு தொழிலாளிகளுடைய விஷயம். கோபி தோழர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், நலத்திட்டங்கள் அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த நலத்திட்டங்கள் அறிவிக்கும் போது ஒரு லத்தீன் அமெரிக்க கவிதை எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரே ஒரு காட்சி மட்டும். ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணும்போது முதலாளிகள் வந்து 8 ரூபா கொடுக்குறேன்றாங்க, தொழிலாளர்கள் வந்து 10 ரூபா கேட்குறாங்க. ரெண்டுமே ஒத்து வராமல் 6 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷியோவில் வந்து உடன்பட்டுறாங்க. எல்லா தொழிலாளிகளும் அந்த கூலி உயர்வை வாங்கிறதுக்காக வரிசையில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு தொழிலாளி ஒரு கால சவுத்தில் வச்சுட்டு பீடி குடிச்சுக்கிட்டே சொல்கிறான், உங்களை கடிக்க வந்த நாய்களான எங்களுக்கு சில எலும்பு துண்டங்களை வீசி எறிந்து எங்களை திசை திருப்பி விட்டீர்கள். ஆனால் எனக்கு மட்டுமே தெரியும், நீங்கள் வீசி எறிந்த எலும்பு துண்டுகள் எங்கள் விழாக்களிலிருந்து உருவப்பட்டவை என்று எனக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் எங்கள் விழாக்களிலிருந்து உருவப்பட்டு வீசப்படுகிற எலும்பு துண்டுகள் தான். நாங்கள் கேட்பது அதுவல்ல, அவர்கள் கேட்பது அதுவல்ல. இந்த நாவல்ல அவங்க வந்து நாங்கள் கையால் அள்ள மாட்டோம்னு மறுத்துருவாங்க. 5 நாளாக ஈக்கள் வரும், பெண்கள்லாம் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, மிக மோசமாக இருக்கும். ஆனால் ஒருத்தன் கூட என் வீட்டு தானே, ஏன் கழிவு தானே, நான் சுத்தம் பண்ணுறேன்னு ஒரே ஒருத்தன் கூட போக மாட்டான்.
என்னுடைய கழிவை, என் வீட்டு நாற்றத்தை, என் குடும்பம் சிதறி போகிற இந்த நாற்றத்தை நான் கழுவுகிறேன் என்று ஒருத்தன் கூட தீவிரிக்காதபடிக்கு என் கழிவை அள்ளுவதற்கு வேறொருவன் இருக்கிறான், அவனை தவிர நான் அதை தொடவே மாட்டேன், அந்த பக்கத்தில் நிற்க மாட்டேன்ற இந்த மனநிலை இருக்கு இல்லைங்களா? இந்த மனநிலை ரொம்ப குரூரமானது நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அழகிய பெரியவன் வந்து தலித் முரசில் ஒரு கட்டுரை எழுதினார், வெட்கங்கெட்ட நாடு என்று ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையினுடைய வெளியில் அந்த அட்டையில் தோழர் கோபி சொன்ன மாதிரி அந்த தண்டவாளத்தில் பெண்கள் வந்து பச்சையாக இருக்கிற அந்த மலத்தை வந்து பெருக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்தது. அந்த படம் அப்போவே பயங்கர கொமட்டலாக அது பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருந்தது. நான் வந்து இப்போ ஒரு தொடர் பண்ணுறேன் என்னுடைய சேனலுக்காக, கல்லறை பேசும் கதைகள் அப்படின்னு ஒரு தொடர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கான ஷூட்டிங்காக நம்ம சென்ட்ரலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கல்லறை இருக்குது, அந்த கல்லறைக்கு போனேன். ஒரு சுடுகாடு, ஒரு பழைய சுடுகாடு. அந்த கல்லறைக்கு போனேன். அங்கே தாளமுத்து நடராஜன் கல்லறை இருக்குது. இந்திய இது இங்கே வந்துடக்கூடாதுன்றதுக்காக 30களில் போராடி முதல்ல உயிர் விட்ட நடராஜன், அடுத்து உயிர் விட்ட தாளமுத்தோட கல்லறை இருக்குது. அந்த ஷூட்டில் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மெழுகுவத்தி எடுத்துகிட்டு போய் அந்த கல்லறையில் ஏற்றிட்டு அப்புறமா அந்த கல்லறையை பற்றி பேசுறதுன்றதான் நான் பண்ணேன். தாளமுத்து நடராஜன் கல்லறையில் மெழுகுவத்தி ஏற்றுறதுக்கு போகிற நண்பர்களே, எங்குமே மெழுகுவத்தி வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அவங்க கல்லறை முழுக்க மலமாக இருக்குது. கல்லறை முழுக்க அவங்களுடைய கல்லறையினுடைய ஸ்தூபியில் மலம் வழிஞ்சிருக்கு. இப்போ நான் எப்படி அந்த இடத்துல மெழுகுவத்தி ஏற்றுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து மெழுகுவத்தி ஏற்றின ஒரு வழக்கம் உண்டு. ஒரு மெழுகுவத்தியை கொளுத்திட்டு அடுத்த மெழுகுவத்தியில் வந்து அதை அணக்காச்சு அது வந்து உருகின உடனே நடுவோம்ல, அங்கே அப்படி எதுவுமே இல்லை. மலத்தை வந்து குழி பண்ணி அந்த மலத்தில் நட்டு தான் நான் அந்த மெழுகுவத்தியை ஏற்றினேன். அவங்க 2 பேரும் யாருன்னா, இந்த மண்ணில் ஹிந்தி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தன் உயிரை கொடுத்த 2 போராளிகளுடைய கல்லறை மலக்குவியல்களுக்கு நடுவில் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த துப்புரவு தொழிலாளிகளை வச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு மேடை போட்டு ஒரு விழா பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துடுறோம். மறுபடியும் அது மலக்காடாக நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த சமூகம் இருக்குது. இந்த சூழல் தான் இந்த சமூகம் கொடுத்து வச்சிருக்குது. வெறும் சடங்குக்காக, கடமைக்காக மேடைகளில் இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லியிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 வருஷம் ஆன பிறகும் அதை சொல்லிட்டே தான் இருக்கிறோம். 2000 வருஷம். அப்போ 2000 வருஷமா நம்ம என்ன படித்தோம், என்ன படிச்சிருக்கிறோம்? கசடரை கற்றிருக்கிறோமான்னு தெரியல. கற்க கசடரன்னு சொல்றாரு. எந்த கசடு? இந்த கசடை அறுக்கப்படவே இல்லை. இது அறுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்கும்போது, நீதிபதி சந்துரு அந்த நாங்குநேரி கலவரத்தினப்போ தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு வந்து அவர் சொல்கிறாரு, இந்த அறுக்கப்படாத இந்த கசடுகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள்னு சொல்கிறார். கல்லூரி ஆசிரியர்களும் பள்ளி ஆசிரியர்களும் தான் இந்த கசடு அறுபடாமல் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையான்னு நமக்கே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையனும் ஒரு டீச்சரும் பேசிக்கிறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க, டே அந்த பையன் கூடலாம் சேராதான், அவன் நம்ம பையன் கிடையாது, நம்ம பசங்க கூட சேர்றான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், டீச்சர் எல்லாரும் ஒன்று தானே டீச்சர் என்று ஆசிரியருக்கு பையன் சொல்கிறான். எல்லாரும் ஒன்று தானே டீச்சர் என்று சொன்ன இடத்துல அந்த பையன் டீச்சர் ஆயிட்டான். அந்த டீச்சர் வந்து கீழே நின்றுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் சாதி சங்கங்களாக ஒருங்கிணைந்து இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே. அப்போ இவங்க என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? இந்த பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுப்பாங்க? நான் சங்க இலக்கியம் நடத்துகிறேங்க, காதல் செய்யுங்கள் அப்படின்னு நான் பாடம் நடத்துகிறேன். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே நான் பாடம் நடத்துகிறேன். ஆனால் வெளியிலேருந்து என்ன சொல்கிறா? காதலிக்காதரான்னு சொல்கிறா. இப்போ இந்த நவீன் கொலைக்கு பிறகு நீ ஏன்டா காதலிக்கிற அப்படின்றான். காதலிச்சா கூட ஜாதி பார்த்து காதலிடா அப்படின்னு சொல்கிறான். நான் உங்கள் அப்பா எங்கள் அப்பா யாருன்னு தெரியாது, உங்கள் அம்மா எங்கள் அம்மா யாருன்னு தெரியாது, செம்மண் நிலத்தில் பெய்த மழை போல நம்ம கலந்துட்டோம் என்று காதலை நான் பாடம் நடத்துகிறேன். வெளியிலேருந்து அந்த பையனுக்கு இன்னொரு குரல் வருது, காதலிக்காத. காதல்ன்றது ஒரு ஜாதின்றது ஒரு லாரி மாதிரி, நீ நேராக போனேன்னா அதை அடிச்சு உன்னை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், ஜாதியை பார்த்து ஒதுங்கி போ, காதலிக்காத அப்படின்னு மீடியாவில் பேசுகிறான். இப்போ தான் மால்கம் தோழர் சொன்னது எனக்கு ரொம்ப அதிகமாக தோணுது. இன்னும் காதலை அதிகமாக எழுத வேண்டிய ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்படுகிற இந்த சூழலுக்கு நான் வந்திருக்கிறேன். காதலியுங்கள் என் பிள்ளைகளுக்கு நான் வந்து கல்லூரியில் சொல்கிறேன், நீ முதல்ல லவ் பண்ணுறான்னு சொல்கிறேன், நான் காதலிடான்னு சொல்கிறேன். அது என்னவனா ஆகட்டும், அதனால் நீ என்னவனா ஆகிட்டு போ, காதலி முதல்ல இந்த காதலை புரிஞ்சுக்க என்று நாம் பேசுகிற சூழல் நம்ம இருக்கிற. நண்பர்களே, நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த மண்ணில் தான் நம்ம பெரியாரை பேசுகிறோம், அம்பேத்கரை பேசுகிறோம். பெரியாரை பேசி பெரியார் இறந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு. இன்னமும் இந்த மண்ணில் ஆணவ கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் பெரியாரிஸ்ட்டு, நான் பகுத்தறிவாளர், நான் சுயமரியாதைக்காரன்லாம் நம்ம சொல்கிறோம். அப்புறம் எப்படி இந்த ஆணவ கொலைகள் நடக்குது?
எப்படி நம்ம வேடிக்கை பார்க்குறோம். PS கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு IAS சொல்வார், மற்ற எல்லாவற்றிலும் முற்போக்காக இருக்கிறவர்கள், எல்லாவற்றிலும் முற்போக்கு பேசுகிறவர்கள், எல்லாவற்றிலும் முற்போக்கை வலியுறுத்துகிறவர்கள் சாதி என்று வருகிற போது மட்டும் ஒரு தொழில்முறை கொலைகாரர்களைப் போல நடந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு PS கிருஷ்ணன் சொல்றார். சாதி என்று வருகிற போது ஒரு தொழில்முறை கொலைகாரனை போல நடந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்வது எவ்வளவு நிதர்சனம். மேடையில் எவ்வளவு பேர் முற்போக்கு பேசுறாங்க. கோபி தோழர் சொன்னார் இல்லைங்களா, மேடையில் ஏற்ற அவங்க பேசுற முற்போக்கும் அவங்க பேசுற இலக்கியமும் பயங்கரமா இருக்கு. ஆனா தனிப்பட்ட விதத்தில் நீங்க போயிட்டீங்கன்னா அவங்களுடைய முகம் வேறுவாக இருக்கிறது. அப்போ மேடைக்கு பொதுவெளிக்கு தன்னை முற்போக்காளனாக காட்டிக் கொள்ளுகிற இந்த சமூகம் தன்னுடைய அடிப்படையாக அனுபவங்களில் வரும்போது அது வேறு மாதிரியாக இருக்குது. இங்கே ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்தார், உங்களுக்கு தெரியும். தன் சாதியில் ஒரு 2 சாதி பேர் ஒரு பண்ணையார் வீட்டு பொண்ணை ஒரு வேலைக்காரன் காதலிப்பான். அப்போ 2 பேர் காதல் ஈடராத போகும்போது அந்த பொண்ணு செத்து போயிடுவா. அந்த சாவில் இவன் போய் விழுந்து செத்து போகிற மாதிரி ஒருத்தர் படம் எடுத்தார். அந்த தேசிய விருதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவருடைய சொந்த பொண்ணு காதலிக்கும் போது ஹைகோர்ட்டில் போய் வழக்கு போட்டு அதில் அந்த காதலை பிரிப்பதற்கான தீர்ப்பு வந்தப்போ கீழே படுத்து அந்த நீதிமன்றத்தினுடைய தரையை முத்தம் கொடுத்தான் அந்த டைரக்டர். அப்போ நீ சினிமாவில் ஒரு காதல் சொல்லுவ, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரும்போது உனக்கு சாதி முன்னாடி நின்று அந்த காதலை பிரிக்கிற இடத்துக்கு போய் நிற்கிறாங்கன்னா இதுதான் நண்பர்களே PS கிருஷ்ணன் சொன்னது. எல்லாத்திலையும் முற்போக்கு பேசுவாங்க. ஏன்னா அதில் ஒரு ஆதாயம் இருக்குது, ஒரு பேர் இருக்குது, வருமானம் இருக்குது, தொழில் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை என்று வருகிற போது காதலனுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இங்கே எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன் சாதியை இங்கே போய் கொண்டாந்து நிலைநிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சாதி அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லையா? இல்லை இப்போ இல்லையா சாதி? அவங்க பேசுறது சாதியா? இப்போ கோபி பேசுறது சாதியா? லெனின் பாரதி பேசுறது சாதியா? அதனால சாதி இருக்கா? அப்போ சினிமாவில் ஒன்று பேசிட்டா அழிஞ்சிருமா? அப்போ பேசுகிறவங்க சாதி இல்லாமல் போயிருமா என்கிற இந்த ஒரு பெரிய பார்வை நமக்கு இருக்குது நண்பர்களே. நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்த மக்கள் குடிக்கிறாங்கன்னு அதில் படத்தில் வரும். 2 குடிக்கிறது இருக்குதுங்க. வலிக்கு குடிக்கிறது வேற, நாற்றத்தை மறக்கிறது குடிக்கிறது வேற. வலிக்கு குடிக்கிறது கூட நம்ம வேற மருந்து போட்டுக்கலாம். நாற்றத்தை மறைப்பதற்கு, நாற்றத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு துப்புரவு தொழிலாளி செய்கிற வேலை என்னன்னு யோசித்து பாருங்க. நம்ம துப்புரவு தொழிலாளியை நம்ம குழந்தைங்களுக்கு காட்டி கொடுத்தா என்னன்னு சொல்லுவோம்? கக்கூஸ்காரன், குப்பாள்றவன், அப்படி தானே சொல்லிக் கொடுப்போம். ஒரு மந்திரவாதனை சொல்லிக் கொடுத்தோம்னா அவர் ஐயரு இல்லை. ஆனால் நான் என் பசங்கிட்டலாம் சொல்கிறேன், நீ 1 மாதத்தில் 1 வருஷத்தில் வாழ்நாள் முழுக்க நீ சாமி கும்பிடலன்னா செத்து போயிட மாட்டேன். ஆனால் 2 நாள் அந்த துப்புரவு தொழிலாளி தன் கடமையை செய்யலைன்னு சொன்னால், தன் வேலையை செய்யலைன்னா நாரி போயிடும் இந்த சமூகம். இந்த சமூகம் நான் அப்போ யாருக்கு நம்ம மரியாதை சொல்லிக் கொடுக்கணும்? யாரை நம்ம மரியாதை சொல்லிக் கொடுக்கணும்? அப்போ அவர்களை இதிலிருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன வழி? நான் என் வேலைகளை செய்வது, என்னுடைய கடமையை, என்னுடைய கழிவுகளை நானே தூய்மைப்படுத்தி அவங்கள ஒரு குறிப்பிட்ட பொசிஷனுக்கு கொண்டு வரது. நண்பர்களே, நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் மாற்றுத் தொழிலுக்கு போகலை அப்படின்னு கேட்டேன். இந்த கேள்வியை நான் 2 பேர்கிட்ட கேட்டு அவமானப்பட்டிருக்கிறேன். ஒன்று திருநங்கைகள். சார், நாங்கள் வேறு வேலைக்கு போகணுன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் அங்கே எங்களை பார்க்குற பார்வையும் எங்களை நடத்துகிற விதமும் வேறு. இதே தான் துப்புரவு தொழிலாளிகளுக்கு. அவன் மாற்றுத் தொழிலுக்கு போகணுன்னு நினைக்கிறான், ஆனால் அவன் மீது ஒரு நாற்றம் வீசுவதாக, அவன் மீது வீசுகிற நாற்றம் நம்முடைய நாற்றம், என்னுடைய நாட்டம். ஆனால் அவனை நாத்தம் அடித்தவனாக மற்ற வேலைகளில் அவனை சேர்ப்பதற்கு இந்த சமூகம் தயங்குகிறது. மறுபடியும் அவனை கொண்டு போய் அதிலே தள்ளுற வேலையை தான் இந்த சமூகம் செய்யுது. இதை தான் வேடிக்கை பார்த்துனே இருக்கிறோம். இந்த 2 விஷயங்க இந்த சமூகத்தில் ஒருத்தன் தைரியமாக நின்று காதலிக்காத, ஜாதியை பார்த்து காதலி அப்படின்னு சொல்ல முடியுது. பொதுவெளியில் பேச முடியுது. அவனை பல சேனல் அவனை காட்டுறாங்க, திரும்ப பல சேனலில் காட்டுறாங்க. ஒருத்தர் சொல்கிறான், படித்தாதான் நீ பட்டம் வாங்க முடியும், ஆனால் இந்த ஜாதியில் பிறந்துட்டேனாவே உனக்கு தேவர்ன்ற பட்டம் கிடச்சிருண்டா அப்படின்னு பொது வெளியில் சொல். பாரதி ராஜா அப்படி சொல்லிட்டாருப்பா அப்போவே வேதம் புதிதில். பாலுன்றது உனக்கு பேர், தேவர்ன்றது நீ எங்கே படித்து வாங்கின பட்டம்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? பாரதி ராஜா அப்போ தப்பாக காட்டிட்டாரு, எங்கள் அப்பா தான் அவர், ஏன்னா அவர் தேவரா. பாரதி ராஜா அப்போ அதை தப்பாக காட்டிட்டாரு, இப்போ அப்பா அதுக்காக வருத்தப்படுவாருன்னு சொல்கிறான். இப்படி சொல்றாங்க வெட்கமே இல்லாமல். நான் ஒன்று சொல்றேன், சாதியை பேச பேச இந்த சமூகம் வெட்கம் இல்லாத சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிதான் மாறுது இந்த சமூகம். அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல இதை பேச வேண்டிய தேவையாக இருக்கிறது. இந்த 2 பிரதிகளும் ஆசிரியர்கள் மூலமாக இது வெளியில போகணும்னு நான் நினைச்சேன். ஆசிரியர்கள் மூலமாக இது போகணும், பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான இடத்துல ஆசிரியர்கள் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆசிரியர்களை விட வேற வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. ஒரு நாளில் 100 பையனை பார்க்க முடியும், நம்ம பேசுகிற சிந்தனையை அவன் மனசில் ஏற்றிட முடியும். இந்த வாய்ப்பு வேறு யாருக்குமே கிடையாது.
நீ அவனை பேசி 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 3வது நாள் உன் வகுப்பில் அவன் ஒரு மாற்றமான ஒருத்தனா நீ உன்னால் கொண்டு வந்துட முடியும், ஆசிரியர்களால் முடியும். ஏன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற சாதியை வலியுறுத்துகிற ஆசிரியர்கள் அதை நிலைப்பெற வைக்கிற வேலையை செய்துட்டே தான் இருக்காங்க. கயிறு கட்டுறாங்க, அடையாளம் போடுறாங்க, நம்ம பையன்றாங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாங்க. இந்த அறிவியலை சாதி மிக வன்மமாக பயன்படுத்துகிறது. வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமில் குரூப் வச்சுக்கிறாங்க. நான் என் பிள்ளைங்களுக்கு சொன்னேன், இந்தியாவை தவிர வேறு எங்கும் பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைக்கிற முறை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அமெரிக்காவில் எங்குமே இல்லையா சார் அப்படின்னா, எங்குமே இல்லைடா. ஆனால் வெளிநாடுகளை எங்கெல்லாம் இந்தியர்கள் போய் சேர்ந்துருக்காங்களோ அங்கெல்லாம் மறுபடியும் தனியாக கல்யாண மண்டபம். நான் ஒரு முறை சிங்கப்பூர் போனேன். என்னை ஒரு இடத்துல பேச கூப்பிட்டா இது வந்து நகரத்தாருடைய கல்யாண மண்டபங்க அப்படின்னு சொன்னாங்க. சிங்கப்பூரில் எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குங்க, எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து கல்யாணத்தை வந்து இது பண்ணிக்குவோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாதியை நிலைப்படுத்துகிற இன்னொரு முக்கியமான விஷயம் மேட்ரிமோனியல். மேட்ரிமோனியலை வச்சுக்கிட்டு நீங்கள் சாதியை ஒழிக்கிற வேலையை பண்ணவே முடியாது. மேட்ரிமோனியல் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், அகமண முறையை வலியுறுத்துகிற, அகமண முறையை பின்பற்ற வைக்கிற ஒரு மிக முக்கியமான வேலையை செய்து இன்னைக்கு சாதிக்கு ஒரு மேட்ரிமோனியல் வந்துருச்சு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய கொடுமைங்க. இயற்கையாக எனக்குள்ள ஏற்படுகிற ஒரு உணர்வை நான் சக பெண்ணை பார்த்து விரும்புறத நீ என்னமா சாதின்னு கேட்டு தானே அவளை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூரமுள்ள இந்த தமிழ் சமூகம் தான் சொல்லுது, காதலும் வீரமும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொல்லுது. காதலும் வீரமும் நமது கண்கள்னு சொல்லுது. அப்புறம் அந்த கண்ணில் எப்படா சாதியை ஒன்று சேர்த்து வச்சு பேக்கிறது நான் பார்க்குறது நான் அப்படின்ற இந்த விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. நான் ரொம்ப 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 இந்த இடத்துல பேசப்பட்ட ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களின் போதும் நான் ரொம்ப கண் கலங்கினேன். என்னென்னா அதில் ரொம்ப பாதிக்கப்படணும். குறிப்பாக நிவேதிதா தோழரும் கோபி தோழரும் பேசுகிற இடங்கள், அது அவங்க பார்த்த பார்வையில் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் வந்து பட்டது. இந்த நாவலை ஒரு 8 வருஷமாக நான் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன். இது ஒரு பெரிய நாவலாக எழுதியிருந்தேன். அப்புறம் இதை கட் பண்ணி எடுத்து இதை ஒரு சின்னதாக ஃபோக்கஸ்டாக இந்த விஷயம் பேசப்படணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான். நான் சிலம்பரசன் வளவன்லாம் கோயம்புத்தூர் ஒரு பட்டிமன்றம் பேசிட்டு வந்தோம். சிலம்பரசன்லாம் கிளம்பிட்டா. அன்றைக்கி சாயந்தரம் ஒருத்தர் அவங்க வீட்டில் எங்களை சாப்பிட கூப்பிட்டாரு. எனக்கு கூட இன்னொரு பேச்சாளர் இருந்தாங்க. 2 பேரும் சாப்பிட போனோம். அப்போ தான் இந்த விஷயத்தை அவன் சொன்னான், சார் நாங்கள் இந்த ஊர் சார், அப்போது இப்படி ஒன்று இருந்துச்சு சார், எங்கள் ஊரில் இப்படி மனிதர்கள் கையில் அழுவாங்க, அவனை அள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ எங்கள் முன்னோர்கள் சயின்டிஃபிக்காக ஒரு வேலை செஞ்சாங்க சார். இதை நான் தோழர்கிட்ட சொன்னேன், நிவேதிதா தோழர்கிட்ட சொன்னேன். சயின்டிஃபிக்காக ஒரு வேலை செஞ்சாங்க சார், இந்தியாவில் யாருமே சிந்திக்காத ஒன்று சார். அவன் சொல்கிறான், என்னதுங்கன்னு கேட்டேன். அவங்க எங்கள் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா சார், அள்ளமாட்டேன்னு சொல்கிறல்லடா, இல்லை நான் பண்ணி வாங்கினது கூட அவங்ககிட்ட பண்ணி வாங்கினது கொடுத்துட்டு இனிமேல் இதை கூப்பிட்டு போய் சாப்பிட வைடா, நீ கையால் தொடாதடா அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக எங்கள் முன்னோர்கள் எப்படி அவன் அதிலே இருத்து வைக்கிற வேலையை சயின்டிஃபிக்னு சொல்லக்கூடிய ஒரு குரூரமுள்ள மனிதர்களாகத்தான் இந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் இலக்கிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அவங்க தான் பிளாஸ்டிக் வேணுமா மஞ்சப்பை வேணுமா அப்படின்னு நடத்துகிறாங்க. இது எல்லாமே நடத்துகிறாங்க. நண்பர்களே, இங்கே இருக்கிற நிறைய ஆசிரியர்கள், நிறைய எல்லாருமே முற்போக்காளர்கள், படித்தவங்க, இந்த படிப்பு நமக்குள்ளிருந்து சாதியை அகற்றவில்லை என்று சொன்னால், நமக்குள்ளிருந்து சாதிய உணர்வை அறுக்கலைன்னு சொன்னால் அந்த படிப்பு வீணுன்னு சொல்கிறேன் நான். தமிழ்நாட்டிலே, இது இந்தியாவிலேயே தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லை. ஆணவக்கலை நடக்கும் போதெல்லாம் இந்தியாவிலேயே மிக மிக பிற்போக்கான, மிக மிக மோசமான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. படிப்பு ஒன்றுமே சரி. நான் பெரியார் தான், அம்பேத்கர் தான் ரொம்ப அழகாக சொல்வார், படிப்பு வேற, சிந்தனை வேறு. There is difference between educated people and intellectual people அப்படின்னு சொல்வார் அம்பேத்கர். எஜுகேட்டட் பீப்புளாக இருக்கிறது முக்கியம் இல்லை, டிகிரி வாங்குறது, பிஹெச்டி, வெங்காய பச்சடி வாங்குறது முக்கியம் இல்லை. நீ மனுஷனாக மாறுறது, சக மனிதனை மனிதனாக நேசிக்கிற உணர்வுக்கு வருவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேசணுன்றது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. கரியோடு நீங்கள் பண்ணும்போது நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன். நான் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிறேன், என்னுடைய சொந்த மாநிலத்தில், என்னுடைய சொந்த மாவட்டத்தில், என்னுடைய மண்ணில் கூட நான் இவ்வளோ உரிமையோடு, இவ்வளோ நெகிழ்ச்சியோடு ஒரு விழாவை முன்னெடுப்பதற்கான சூழல் எனக்கு இல்லை. அப்போ இந்த உறவுன்றது கூட பிறக்கிறது தான் உறவு இல்லை, உணர்வு ரீதியாக, சிந்தனை ரீதியாக ஒருங்கிணையர் தான் உணவு அப்படின்னு நான் சொல்வேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆவணப்படம் பண்ணும்போது எல்லாரும் சொன்னாங்க, அவங்க பையன் கூட 8 வருஷம் அவர் கூட வாழ்ந்திருக்க மாட்டார் போலகுது, நீங்கள் 8 வருஷமாக இதில் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, பயாலஜிக்கலாக பிறக்கிறது இல்லைங்க வாரிசுன்றது, சிந்தனையாக, உணர்வாக அதில் பிறக்கிறது தான் வாரிசு. எனக்கு இந்த மண்ணில் என் கூட பிறக்காத என்னுடைய தம்பிகள் ஆசிரியர்களாக இருந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்த ஒவ்வொரு தம்பிகளுக்கும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
எனக்கு அந்த உணர்வை நீங்கள் திரும்ப திரும்ப கொடுத்துருக்கிறீங்க. இந்த உணர்வு என்னை இன்னும் கூடுதலாக எழுதணும், இந்த சமூகத்துக்கான வேலைகளை செய்யணும், உங்களோட பயணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் எனக்கு அது கொடுத்துட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.